ஹலோ கைஸ். ரோகிணி மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் குடுக்குறேன். அந்த 3 ஆப்ஷன்ல எது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு ரோகிணி வந்து அந்த ரூம விட்டு வெளியில வந்த உடனே வந்துட்டு, அவங்க கேட்கிற கேள்விக்கு ஏதாவது ஒண்ணு சமாளிச்சு, அவங்க ஒரு பேரையோ, ஒரு பிளேஸ் ஏதோ ஒண்ணு சொல்லி, அங்க இருந்து சமாளிச்சு, இல்லைன்னா அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுது சீன் போட்டு எஸ்கேப் ஆவாங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஒண்ணு என்னன்னா, அவர் மாத்தி மாத்தி அந்த தாத்தாவும் பாட்டியும் கேள்வி கேட்கும்போது மயக்கம் வர்ற மாரி மயக்கம் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது இதான். மயங்கடிச்சு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சிட்டி இல்லன்னா தினேஷ் 3 பேர்ல சிட்டி இல்லன்னா தினேஷ் இந்த 2 பேர்ல யாராவது தான் இந்த தாத்தாவும் பாட்டியும் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி 3வது ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன் பாருங்க. இப்போ தினேஷ்க்கு வந்துட்டு டைரக்ட்டா வந்து ரோஹிணி கிட்ட பணத்த கேட்க முடியாது. ஏன்னா, சிட்டி வந்து வார்ன் பண்ணி தான் விட்டுருக்கான். தினேஷ வந்து இனிமே நீ ரோஹிணி கண்ல படவே கூடாது. நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதனால ரோஹிணி கிட்ட வந்து டைரக்ட்டா காசு கேட்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த பாட்டியும், தாத்தாவையும் அனுப்பி வச்சு ரோஹிணியோட சித்தி, சித்தப்பா அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி பணத்த வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா, சித்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ரூ. 30,00,000 பணத்த வந்து ரோஹிணி தொலைச்சிருக்கிறாங்க. அத தேடுற விஷயத்த வந்து தேடுற பிளான் அந்த திட்டத்த வந்து சிட்டி கிட்ட தான் குடுத்துருக்காங்க ரோஹிணி. சிட்டி வந்து கேட்டது என்ன, ரூ. 60,000 எனக்கு குடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவரு ரூ. 60,000 வாங்கிட்டு போவாங்களா? ரூ. 30,00,000 பணத்த குடுத்துட்டு ரூ. 60,000 வாங்கிட்டு போவாங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மலேசியால இருந்து 2 பேரு அதாவது பாட்டியும், தாத்தாவும் வர்ற மாதிரி, அதுவும் முத்துவோட கார்லயே புக் பண்ணி வர்ற மாதிரி காட்டி, அவங்க 2 பேருமே வந்துட்டு ரோகிணி வீட்டுக்கு போறாங்க. ரோகிணி வந்து, "என்னம்மா எங்கள மறந்துட்டியா? நான் தாம்மா உன்னைய வளர்த்தேன். உங்க அப்பா வந்து உங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சொந்தமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ தமிழ்நாடுக்கு இந்தியா வந்துட்டியேம்மா. அதெல்லாம் எங்கள சுத்தமா நீ இப்படி மறந்துட்டியே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரோஹிணிக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் புரியுது. அதாவது நம்ம வந்து நடிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் தினேஷ்க்கு மட்டும் தான் தெரியும். நம்மள பத்தின நம்மளோட நம்மளோட வரலாறு ஃபுல்லாவே வந்து தினேஷ்க்கு மட்டும் தானே தெரியும். எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சுச்சு? தினேஷ தான் சிட்டி வந்து அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டு வச்சிருக்கிறானே. அப்புறம் எப்படி இவங்க இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு வர்றாங்க? அதுவும் என்னோட அப்பா மலேசியால இருக்கிறாங்க. இவங்க சித்தப்பா அப்படின்ற விஷயம் எப்படி தெரியும்? அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி அவங்க அந்த பாட்டியும், தாத்தாவையும் கூப்ட்டு பேசும்போது தான் சொல்றாங்க. "கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்ற மாதிரி சிக்னல் குடுத்து கூட்டு போறாங்க. அப்பதான் வந்து சொல்றாங்க, "எப்படி தெரியும்? நீங்க யாரு? என்ன ஃப்ராடு? நீ ஃப்ராட்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நானே ஒரு பெரிய ஃப்ராடு. நீங்க என்கிட்டயே வா" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. "இப்ப பாரு எங்களுக்கு வந்து ரூ. 5,00,000 பணம் வேணும். நீ பணத்த குடுத்துட்ட அப்படின்னா, நாங்க எந்த உண்மையும் சொல்லாம நாங்க போயிருவோம். அப்படி இல்ல அப்படின்னா, நாங்க வந்து உண்மைய சொல்லிருவோம்" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நீங்க உண்மைய இவ்வளோ நேரம் என்னோட சித்தி, சித்தப்பான்ற மாதிரி நடிச்சீங்கல்ல. ஒருவேள நீங்க எதுக்கு நடிச்சீங்க அப்படின்னு உங்க மேலயும் தான் முத்து வந்து கேஸ் போடுவாரு, இல்லன்னா அடிப்பாரு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. அதுக்கு ஆ அந்த பாட்டி சொல்றாங்க, "அதையுமே நீ தான் நடிக்க சொன்ன அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லிட்டு போயிருவோம். என்னப்பா நடிச்சா எங்களுக்கு காசு கிடைக்குது வயசான காலத்துல. அதனால நாங்க நடிச்சுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "உங்ககிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னது யாரு?" அப்படிமே கேட்குறாங்க. "அத பத்திலாம் நீங்க கேட்கக்கூடாது. நீ கேட்கக்கூடாது. அது எங்க பாஸ்க்கும் எங்களுக்கும் உள்ள டீலிங்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இப்போ என்கிட்ட காசு இல்ல" அப்படின்னா, "பரவால்ல நாங்க ஒரு 3 நாளைக்கு இங்க தான் இருப்போம். அதனால நீ வந்து மெதுவா எங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்தா போதும். எங்களுக்கு பணம் குடுத்தா நாங்க போவோம். அப்படி இல்லைன்னா உண்மைய சொல்லிட்டு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சுட்டு போறாங்க. இப்ப நம்ம முத்துவுக்கு ஒரு பெரிய டவுட். ஏன்னா, அப்பதான் மனோஜ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவ வந்து பணக்கார வீட்டு பொண்ணு தானா? இவங்க அப்பா மலேசியால தான் இருக்காங்களா? பார்லர் அம்மா ஏதோ பொய் சொல்ற மாரி தெரியுது. கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட அ முத்துவும், ரவியும் பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால அத வச்சுக்கிட்டே இந்த அம்மா பார்லர் அம்மா எதுவும் ஏற்பாடு பண்ணி நம்மள ஏமாத்துதோ! அப்படின்ற மாதிரி முத்து வந்து கெஸ் பண்றாரு. ஆனாலும் ஒரு சித்தி, சித்தப்பாவ பார்த்த ஒரு சந்தோஷமே ரோகிணி மூஞ்சில இல்லையே! எப்ப பார்த்தாலும் படபடப்பாவே இருக்கிறாங்களே! அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தினேஷ தவிர 3வதா ஒரு ஆளுக்கு நம்மள பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இப்படித்தாங்க அடுத்தடுத்த எபிசோட் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒருவேளை மயங்கி விழுந்துட்டாலோ, இல்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டாங்க அப்படின்னாலுமோ வந்து இன்னுமே டவுட் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமாகும். அதனால இந்த மாரி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் கெஸ் பண்றேன்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.